ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தரை தோட்டத்தை நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேங்க. பாருங்கள். ஏன்னா இது தெரியாதவங்களுக்கு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்குங்க. அதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோங்க. ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது கும்பசோரைங்க. கும்பசோரை தரையில் நட்டது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூல் கட்டி விடணுங்க. களைத்தடியெல்லாம் எடுத்துட்டு நூல் கட்டி விட்டு நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஆட்டேர் வச்சிருக்கேன். இதுதான் இப்போ செடிங்களுக்கும் இப்போ போட போறாங்க. ஏன்னா தரையில இருந்தாலுமே சத்து பத்த மாட்டேங்குதுங்க. பாருங்க செடி எப்படி வளர்த்து பாருங்க. எல்லாத்துக்குமே நம்ம சத்து கொடுத்தாதாங்க இப்போ நல்லா வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி செடி கிட்ட போடாத கொஞ்சம் தொலைவா தள்ளி போடுங்க. இப்போதைக்கு ஒரு 4 கை தூவி விடுறாங்க. அந்த மாதிரி தூங்கும் போது நம்மளுக்கு செடி சீக்கிரம் வளர்ந்துக்குங்க. இது பாகலுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தானாக உளுந்து முளைச்சிருங்க. பழத்துலேருந்து உளுந்து தானாக முளைச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா கொடி உருளைங்க. களைச்செடிலாம் பார்த்தீங்கன்னா பிடுங்கி விட்டுட்டு நான் போட்டுக்கிறேங்க. ஆட்டு எருவு பார்த்தீங்கன்னா நிறைய வல்லார பொதன்னு வந்துடுச்சுங்க. எல்லாத்தையும் இப்போ எடுத்துட்டு ஒரே கையில் கேமரா பிடிச்சிட்டு என்னால் எருவு போட முடியலைங்க. வாங்க நீ கொஞ்சம் பிடிங்க. அந்த கலரை குச்சிங்க. போட்டு இந்த மாதிரி விடாதீங்க. இதை என்ன பண்ணுங்க, லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கலக்கி விடுங்க. அப்போதான் மண்ணுக்குள்ளே போகுங்க. நம்ம போட்டாச்சு எருவு அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி மண்ணை ரொட்டேஷன் பண்ணும்போது தான் கொஞ்சம் மண்ணுக்குள்ளே போகுங்க. செடிக்கிட்ட கொஞ்சம் மண்ணை அணைச்ச மாதிரி விடுங்க. சீக்கிரம் உங்களுக்கு வேர் நல்லா பிடிச்சி வளருங்க. இந்த மாதிரி விட்டுட்டு தண்ணி எப்படி கொடுக்குறேன் அப்படின்றதையும் காட்டுறேன். ஒவ்வொரு செடிக்குமே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தாங்க இந்த தரை தோட்டத்துக்குமே கவனிக்கிறேங்க. இப்போ இருங்க வரேன். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு செடிக்கிட்ட நல்லா அணைச்சி விடுங்க. தண்ணி நம்ம பாய்க்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல கேப் பண்ணிக்கலாங்க. அப்போதான் தண்ணி ஊற ஊற செடி சீக்கிரம் வளருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூசணிங்க. பூசணிலே பார்த்தீங்கன்னா தட்டை பூசணிங்க. பச்சை கலர் தட்டை பூசணிங்க. இது ரெண்டுமே அதே தாங்க. பூசணிலே 3 வகையாக நட்டுக்கிறேங்க. அதாவது ஆரஞ்சு கலரு, குண்டு பச்சை கலரில் நட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் தட்டை பச்சை கலருங்க. பூசணிலே பார்த்தீங்கன்னா 3 வகையாக நட்டுருக்கேன். இது ஒரு கொடி உருளை தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கொடி உருளையே இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 3 கொடி இருக்குதுங்க. தண்ணி ஆன் பண்ணி விட்டுருங்க. இது கோவக்காங்க. தரையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோவக்காய் செடி வச்சிருக்கிறேங்க. இங்கே பாருங்க, காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. கட்டிங்ஸ் ஒன்று நட்டு விட்டுங்க. 2 கோவக்காய் செடி நட்டுருக்குறேங்க. தரையிலே பார்த்தீங்கன்னா 2 நட்டுருக்குறேங்க. இங்கே ஒன்று இருக்கு, இந்த பக்கம் ஒன்று இருக்குதுங்க. இந்த மாதிரி கூட்டி விட்டுறோம்னா இந்த செடி தண்ணி நல்லா ஊற ஊற இந்த எரு நல்லா மக்கிருங்க. ஒவ்வொரு செடிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒரு முறம் அளவாக கொட்டுறோங்க. பாருங்க, இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு குட்டி மரம் தாங்க. இது ரொம்ப பெரிய மரம் இல்லைங்க, குட்டி மரம். இதெல்லாம் நூல் கட்டி மேலே பந்தல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலே ஏற்றி விட்டுருவோங்க. பாருங்க, இந்த மாதிரி அழகா வளர்ந்துருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இப்படி குண்டா இருக்குங்க பூசணிக்காய், அந்த மாதிரி வருங்க. இப்போ குண்டுலேயே பார்த்தீங்கன்னா தட்டை பூசணி ஒன்று வரும் பச்சை கலரில், அப்புறம் ஆரஞ்சு கலர் பூசணிங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 விதமாக நட்டுருக்குறேன். அதுதான் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 3 விதை 4 விதை நட்டுக்கிறேங்க. ஒவ்வொரு ரகத்துலையுமே பார்த்தீங்கன்னா 3 விதை 4 விதை அந்த மாதிரி தான் நட்டுருக்குறேங்க.
இது கொஞ்சம் திராட்சை கொடி அடியில் இருக்கிறதுனால கொஞ்சம் சத்து பத்த மாட்டேங்குதுங்க. அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு வழி பண்றாங்க. எரு போட்டாதான் கொஞ்சம் நல்லா வளருங்க. இது போன வருஷம்லாம் எருவுலாம் போடலைங்க. இந்த வருஷம் தான் எரு போடுறோம். இந்த மாதிரி விட்டு நம்ம தண்ணி விட பாருங்க. தண்ணி பாருங்க பாயுது. அப்படியே ஒன் சைடா பாஞ்சுன்னு வரும்போது உங்களுக்கு செடி வந்து சீக்கிரமா நல்லா க்ரோத் ஆயிடுங்க. உங்களுக்கு நான் எப்படி கார்டனை பராமரிக்கிறேன் அப்படின்றதாங்க இந்த வீடியோ. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் செடிக்கும் நம்ம வந்து எரு கொடுக்கலாங்க. ரோஸ் செடிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நல்லா தலையும் நிறைய மொட்டு எடுக்குங்க. அதுக்கு வேண்டிதான் ரோஸ் செடிக்கும் கொடுக்குறேன். ரோஸ் செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கைங்க, அதாவது 2 கை சேர்ந்தாப்படி ஒரு கை, ஒவ்வொரு செடிக்கும் இந்த அளவுக்கு. இந்த மாதிரி ரோஸ் செடியும் பராமரிச்சாதாங்க ரோஸ் செடியுமே வளரும். நம்ம தண்ணி மட்டும் ஊற்றின்னு இருந்தாலும் இது வளராதுங்க. ரோஸு நல்லா ரோஸ் வைக்கணும் அப்படின்னா இதையுமே நம்ம பராமரிச்சா மட்டும்தாங்க வைக்கும். இந்த மாதிரி தான் ரோஸ் செடிக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர் கொடுக்குறேங்க. இப்போ சைடில் முளைச்ச இந்த கத்தி நாற்றுலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இப்போ வந்து எரு போட்டு விட்றாங்க. போதும் போதும். பாருங்க எல்லோ ரோஸு என்ன அழகா பாருங்க. ரெட் ரோஸு, எல்லோ கலர் ரோஸு அப்படியே தலை இருக்குதுங்க. அதனால தான் சரி பார்த்தேன். சரி இது ரோஸ் செடிங்களுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ கொடுக்குறேங்க. வாங்க காய்கறி செடிக்கும் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்றது ஒரு ஓரலாக ஒரு வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க எல்லா செடிங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கை போட்டு விட்டுக்கிறோம். இல்லை அதாவது இந்த மாதிரி கவனிச்சாதாங்க இந்த மாதிரி கொடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆளாகும். இப்படி பொதாராட்டங்குது பாருங்க. இன்னும் ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி இருக்குங்க. உங்களுக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை மறுபடியும் நான் வந்து கார்டன் டூர் காட்டுறேங்க. எப்படி இருக்குது வளர்ந்துருக்கு அப்படின்றத ஒரு வாரத்தில் ஒரு வீடியோ காட்டுறேங்க. சூப்பராக எல்லா பேக்குமே பார்த்தீங்கன்னா 2 கை போட்டு கொத்தி விட்டுக்கிறேங்க. காலையில் பழச்செடிங்களுக்கும் கொடுத்துருக்குறேங்க எருவு. காய்ச்செடிங்களுக்கு பழைச்செடிக்கும் சரி புதுச்செடிக்கும் சரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறேங்க. வாங்க உங்களுக்கு வந்து முளைப்புத்திறனை காட்டுறேன். பேக் போட்டு வெள்ளிக்கிழமை மூடி வச்சிருந்ததை உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்போங்க. பாருங்கள் என்ன அழகாக முளைச்சிருக்குது பாருங்கள். நூக்கோல், கேபேஜி, காலிஃப்ளவரு, ப்ரக்கோலி அப்படி எல்லா விதையுமே பாருங்கள் என்ன அழகாக முளைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசானது உங்களுக்கு தெளிவாக வரும். அடுத்த வாரம் வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டுறேங்க. எல்லா பேக்கும் பாருங்கள் அழகாக முளைச்சிருக்கு. இப்போதான் முளைச்சி வெளியே வருதுங்க. ஏன்னா போட்டே பார்த்தீங்கன்னா 4 நாள் தாங்க ஆகுது. அதனால அழகாக முளைச்சி வருதுங்க. முளைக்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிட்டாச்சுங்க. பாருங்கள் இது வந்து குண்டு கத்திரி பாருங்கள் என்ன அழகா நாற்று பாருங்கள் சூப்பராக முளைச்சிருச்சுங்க. இது வந்து பிடிங்கி நடுனுங்க. இது பாம்பு கத்திரி, நெய் கத்திரி, இன்னொரு கத்திரியே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வெரைட்டிக்கு வந்து புது ரகம் போட்டு விட்ருக்குறேங்க. வளர்ந்ததும் பேக் காலியாச்சுன்னா நம்ம பிடிங்கி நட்டுக்கலாங்க. காய்ச்செடிங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எரு கொடுத்துருக்கோம் பாருங்க. எல்லாத்துக்குமே எரு போட்டிருக்குறேங்க. எரு போட்டு இதெல்லாம் தண்ணி விட்டதுங்க. பாருங்க எல்லாம் எரு பார்த்தீங்கன்னா மேலேயே மிதக்குது பாருங்க. நம்ம இப்போக்கி மேலே இருக்கட்டும்னு விட்டுணுங்க. அப்புறமேட்டு தான் நம்ம வந்து மண்ணுக்குள்ள நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணி விடணுங்க. ஏன்னா இப்போ இருக்கிறதுக்கு சத்து உங்களுக்கு போதுமானதுங்க. இது கொஞ்சம் வளர வளர என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி விடணுங்க. அதாவது மண்ணுக்குள்ளே ரொட்டேஷன் பண்ணி விட்டோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து செடி வந்து வளர்ந்துருங்க. டமட்டா வர பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 நாள் செடிங்க. 5 நாள் தாங்க ஆகுது. அதுக்குள்ளே எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது பாருங்க. ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.